ஆகஸ்ட் 26. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. நம்பிக்கையுடன் தாழ்மைப்படுதல். இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் 22 வசனங்கள் 14 முதல் 24 வரை. தண்ணீரைப் போல் ஊற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடே ஒட்டிக்கொண்டது. என்னை மரணத் தூளிலே போடுகிறீர். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும். என் பலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். குறிப்பு வசனம்: உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். சங்கீதம் 22:22. ஆலய ஆராதனையின் முடிவில் போதகரின் அழைப்பின் பேரில் லாட்ரஸ் முன்னோக்கி சென்றாள். சபைக்கு வாழ்த்து சொல்ல அவள் அழைக்கப்பட்ட போது அவள் பேசிய கனமான மற்றும் அற்புதமான வார்த்தைகளை யாராலும் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. டிசம்பர் 2021 அமெரிக்காவின் கென்டக்கி மாகாணத்தை தாக்கிய சூறாவளியில் தன்னுடைய 7 குடும்ப உறுப்பினர்களை இழந்த பின்பு அங்கிருந்து இடம்பெயர்ந்தவள் இவள். தேவன் என்னுடன் இருப்பதால் என்னால் இன்னும் சிரிக்க முடிகிறது என்று அவள் கூறினாள். போராட்டங்களால் நசுக்கப்பட்டாலும் அவளது சாட்சி சவால்களோடு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு வல்லமையுள்ள ஊக்கமாய் அமைந்தது. சங்கீதம் 22 இயேசுவின் பாடுகளை சுட்டிக்காட்டும் தாவீதின் வார்த்தைகளை பார்க்கிறோம். தேவனால் கைவிடப்பட்டதாக உணர்ந்து மற்றவர்களால் இகழ்ந்து கேலி செய்யப்பட்ட மற்றும் வேட்டையாடுபவர்களால் சூழப்பட்டு பாதிக்கப்பட்ட மனிதனின் வார்த்தைகள் அவை. அவர் பலவீனமாகவும் ஒன்றுமில்லாமலும் உணர்ந்தார். ஆனால் அவர் தன் நம்பிக்கையை கைவிடவில்லை. ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும், என் பலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும் என்று தன் நம்பிக்கையை பிரதிபலிக்கிறார். நீங்கள் தற்போது சந்திக்கும் சவாலானது தாவீது அல்லது லாட்ரஸ் போன்றவர்களுடைய சவால்களைப் போல் அல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவைகள் மெய்யானவைகள். மேலும் 24ஆம் வசனத்தில் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என கூறப்பட்டுள்ள வார்த்தைகள் அர்த்தமுள்ளவை. தேவனுடைய உதவியை நாம் பெறும்போது அவருடைய மகத்துவத்தை மற்றவர்கள் கேட்கும் பொருட்டு நாம் அறிவிக்க பிரயாசப்படுவோம். தேவனுடைய தயவை பிரதிபலிக்கும் கதைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதால் என்ன ஆதாயம்? கிறிஸ்துவுக்குள் இருக்கும் மற்ற சகோதர சகோதரிகளுடன் ஐக்கியத்தை பகிர்ந்து கொள்வது ஏன் அவசியம்? பரலோக பிதாவே, உதவியற்ற என்னுடைய பிரச்சனைகளை உம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிறேன். நம்பிக்கையை என் இருதயத்தில் சுவாசித்து உம்முடைய நாமத்தை துதிக்க எனக்கு உதவி செய்யும். ஆமென்.